வெல்கம் டு C2 பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நல்ல மருந்து, சுகர் இருக்கவங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு நல்ல மெடிசின் பார்ப்போம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து நாவற்பழத்தில் உள்ள கொட்டை. அதாவது நாவப்பழம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், புளிப்பு இனிப்பு எல்லா சுவையும் கலந்துருக்கும். இப்போ அந்த பழத்தில் உள்ள விதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பழத்தை நாங்கள் எடுத்து ஜூஸ் போட்டோம். அந்த விதை நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்க. அந்த விதையில உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டோம் பாருங்க. இது வந்து குப்பையில போட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, தோலெல்லாம் நீக்கிட்டோம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதை எவ்வளோ அருமையா எவ்வளோ விதை எடுத்து வச்சிருக்கோம்னு பாருங்க. இந்த விதையெல்லாம் நாங்க பொடி பண்ணிடுவோம். இப்ப இந்த விதைய பொடி பண்ணிட்டு நம்ம வந்து காலையிலையும் மாலையிலையும், அதாவது காலை நேரத்துல ஈவினிங் நேரத்துல தண்ணியில கலந்து ஒவ்வொரு ஸ்பூன் குடிச்சோம் அப்படின்னம்னா சுகர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சுகரோட அளவு குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய மெடிசன் எடுத்து எல்லாம் பண்றவங்களுக்கு 200க்கு மேல இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்க இதை சாப்பிட்டா சுகரோட அளவை கண்ட்ரோலா வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப நல்ல மெடிசன் இது நாவற்பழம். அப்புறம் சரும நோய்களையும் குணப்படுத்தும், மோஷன் ப்ராப்ளத்தை கேட்கும், நமக்கு வயிற்றுல உள்ள ஜீரண கோளாறை கண்டிப்பா கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி நாவற்பழம் வாங்கி ஜூஸ் போட்டு அந்த விதையை எடுத்து பொடி பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு இது தனியாக கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 1 ஹவராக உட்காந்து இதை க்ளீன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. இதையும் க்ளீன் பண்ணி நாங்கள் பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ்.